எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். இந்த வீடியோவில் நம்ம பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களோட பங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் நீண்ட கால முதலீட்டாளராக பங்கு சந்தைக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களோட வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்களில் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் சில வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த பங்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம பங்குச்சந்தை ஒரு 10% வீழ்ச்சிக்கு அப்புறம் லாஸ்ட் ஃப்ரைடே ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அந்த வகையில் ரிலையன்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், TCS இந்த பங்குகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப் ட்ரெண்ட் சேனலில் தான் 2020க்கு அப்புறம் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு டைமும் இந்த சேனல் எப்போ பாட்டம் தொடுறாங்களோ அப்போ அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி வந்துட்டுருக்கும். நீங்கள் இங்கே வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அப் டவுன்னு இந்த சேனல்லே தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த சேனலோட பாட்டம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்னதையோ இந்த பாட்டம் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு கரெக்ஷன் வரும். பட் அந்த மாதிரி கரெக்ஷன் வந்துச்சுன்னா இன்னும் லாங் டைமுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒரு 20% கரெக்ஷன் ஆகும்போதெல்லாம் இந்த ஸ்டாக் இங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பாருங்களேன், இங்கே ஒரு 20% கரெக்ஷன் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அகைன் ஒரு 20% கரெக்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதனோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 20% கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ நீண்ட கால முதலீட்டுக்கு இந்த இடம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்கிறது என்னோட வியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2018 இந்த ஒரு சேனலில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். கிராஜுவலாக அப் ட்ரெண்ட் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலனாலும் இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். எப்போல்லாம் அந்த சேனலோட பாட்டம் வந்திருக்கோ அப்போல்லாம் திரும்ப அந்த சேனலோட டாப் போயிட்டு தான் திரும்ப அகைன் கரெக்ஷன் கொடுத்து ஏறாங்க. பட் கிராஜுவலாக அப் சைடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கரெக்ஷனுக்கு அப்புறமும் ஒரு சின்ன நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்களேன், இங்கேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 22% கரெக்ஷன் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 20% கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் கூட இறங்கலாம் மார்க்கெட், இந்த 2000 வரைக்குமே கூட இறங்கலாம், சப்போர்ட் இருக்குது. அந்த இடம் வந்தாலுமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நீண்ட கால முதலீட்டுக்கு இந்த ஸ்டாக்கை நான் பார்க்குறேன். தென் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயரில் ரிட்டனே இல்லை. 2022க்கு அப்புறம் பெரிய ரிட்டனே இந்த ஸ்டாக்கில் இல்லை. இதனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேராக இருக்குது, ரொம்ப குறுகிடுச்சு. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஏதாவது ஒரு சைடில் வந்துட்டு இந்த ஸ்டாக் அக்ரெசிவாக வெடித்து செதற போகுதுன்னு அர்த்தம். அதாவது எந்த சைடுன்னு நமக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வரும்போதெல்லாம் இந்த ஸ்டாக் இங்கேருந்து ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மூமெண்ட்டில் நம்மளும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் முதலீடு பண்ணலைன்னா நீண்ட கால முதலீட்டுக்கு ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. அதே போல் பஜாஜ் ஃபின்சர்வ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சப்போர்ட்டில் இருக்குது. 2024 இது ஒரு பிக் ரேலி ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துட்டு பிரேக்கும் அனுச்சு. பட் ஆனால் திரும்பவும் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா எவ்ரி சப்போர்ட் இந்த இடத்த எடுக்கும்போதெல்லாம் அங்கேருந்து ஒரு கிராஜுவலாக அப்சைடு தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ. இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சப்போர்ட்டில் இருந்துச்சு. இந்த ப்ளூ சிப் ஸ்டாக் அதாவது இன்ஃபோசிஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட்டில் இருக்குது. மார்க்கெட் என்னவோ ஒரு 10% கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை பக்கத்தில் ஹோல்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 2000ங்கிறத இன்ஃபோசிஸ் எப்போ பிரேக் ஆனாலும் அடுத்த ஒரு செட் ஆஃப் ரேலி போகும் அப்படிங்கிறது என்னோடய வியூ. பட் இது வந்துட்டு ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறதுனால இதில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா இதில் பாட்டமில் இல்லை இப்போது. அதே போல் HDFC பேங்க்கும் பாருங்கள், இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா அதனோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. இது 2022க்கு அப்புறம் பெரிய ரிட்டர்ன் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணல. இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரு லாஸ்ட் 5 இயரில் இன்னும் பர்ஃபார்ம் பண்ணலை பெருசாக அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் நிறைய வீடியோவில். இந்த ஸ்டாக் அதனோட ஹை 1800 பிரேக் பண்ணும்போது ஒரு அடுத்த ரேலிக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ. பட் ஆனால் இதுவுமே ஆல் டைம் ஹையில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா பாட்டம் வரும்போது இந்த 1350 400ங்கிறது இதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டான இடம் HDFC பேங்க். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம நிஃப்டிக்கு வந்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் 2020 கரெக்ஷனுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுறாங்க. ஸோ இப்போ அந்த சப்போர்ட்டுக்கு வரணும்னா 22,200 வரணும். வந்தால் தான் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக நான் பார்க்குறேன். பட் ஆனால் மார்க்கெட் 23,200 சம்திங் வந்துட்டு திரும்ப இப்போ 23,900 24,000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாட்டம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னா எப்பயுமே சொல்கிறது தான் நீண்ட கால முதலீட்டுக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்மால் குவான்டிட்டி நீங்கள் என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணணுமா, மார்க்கெட் 10% கரெக்ஷன் ஆயிருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பாட்டம்ங்கிறது இந்த இடம் வருங்கிறத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சுன்னு சொல்லலாம். நிஃப்டி கூட இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த 22,000 ரீச் ஆயிருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது. அந்த சப்போர்ட் லைனுக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க. இந்த 49,500ங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப குரூசியலாக இருக்கும். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இந்த 49,500 பிரேக் பண்ணிட்டாங்க வீக்லி கேண்டில் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியில். பட் ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல ஒரு ஸ்மால் குவான்டிட்டியாவது இந்த இடத்துல ஆட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நீங்களும் உங்களோட அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் நான் ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதனோட ஆல் டைம் ஹையை ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. இன்ஃபோசிஸ் எப்படி ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கோ அதே மாதிரி ஐடி இண்டெக்ஸுமே அதனோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐடி வந்துட்டு கோவிடுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனில் தான் 2 முறை சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா, அகைன் திரும்பவும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கா. அடுத்த சப்போர்ட்டு நான் எதிர்பார்த்தது 36,000 வந்துச்சுன்னா ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் எடுக்கல, முன்னாடியாக அதனோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா 2022 என்ன ஹை வச்சுருந்தாங்களோ அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட்டை ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி அந்த இடத்த திரும்ப ரீடெஸ்ட் கொடுத்து இப்போ திரும்பவும் அகைன் பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஐடி ஸ்டாக்ஸில் இன்னும் ஒரு செட் ஆஃப் ரேலி ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இன்ஃபோசிஸில் அந்த 2000ங்கிறத பிரேக் பண்ணும்போது அது இன்னும் ஒரு ரேலி வந்துடும். ஸோ அதுக்கு இந்த ஐடி இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணோம். இப்போ 43,700 அதனோட ஆல் டைம் ஹைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரவுண்ட் ஃபிகராக 44,000 வச்சுக்கலாம். எஸ், 44,000 ஐடி இண்டெக்ஸ் வீக்லியில் பிரேக் பண்ணி ஒரு நல்ல க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸில் இன்னும் ஒரு செட் ஆஃப் ராலி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் நீண்ட கால முதலீட்டுக்கு எப்போல்லாம் ஃபால் வருதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதா பெட்டராக இருக்கும். பட் இந்த மாதிரி ஹையை பிரேக் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருந்தேன். இப்போ ஐடி இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுதுன்னா இன்ஃபோசிஸும் அதனோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிவிடும். லாஸ்ட்டாக டிசிஎஸ் பார்த்துடலாம். எஸ், டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அதோட சப்போர்ட் லெவல் பக்கத்தில் இருக்குது. கோவிட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸும் இந்த ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட் லைனில் ஐடி இண்டெக்ஸ் மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் சப்போர்ட் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே ஒரு டைம் சப்போர்ட் எடுத்திருக்கோம். இங்கே ஒரு 3rd டைமு, இங்கே 4th டைம். இப்போ அந்த 3,800ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஆனால் மார்க்கெட் 3,900 வந்துட்டு இப்போ 4,000 சம்திங் போயிடுது. பட் ஆனால் நாங்கள் நல்ல சப்போர்ட்னா 3,800 வரைக்குமே இதுக்கு சப்போர்ட் இருக்குது. அந்த இடம் வந்தால் ஒரு நல்ல பையிங்காக லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணலாம். பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுதுன்னா இந்த ஸ்டாக் என்ன ஆகும்னா இந்த ஸ்டாக் இங்கேருந்து திரும்ப அதனோட ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். இப்போ நம்ம அனலைஸ் பண்ண எல்லா விஷயமுமே நாலேஜ் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் பர்டிகுலராக எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா finplanning4you@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். அதுவும் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.